உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய தனுராசினர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு உயரத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தனுராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் அவர்களுக்கு எங்கிருந்து இந்த எனர்ஜி வந்திருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியா இருக்கும். எந்த ஒரு ராசினருமே பர்டிகுலரா இருக்கிற எல்லா கிரகமுமே கெட்டு போயிருக்கு அப்படின்னு இந்த வருஷம் நீ எழுந்திருக்கவே மாட்டே அப்படின்னு யாரையுமே அப்படி சொல்ல முடியாது. பெரிய அளவில் அவங்களுக்கு உடல் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. ஸ்லீப்லெஸ்னஸ் அப்படின்றது அதிகமாக எதிர்பார்க்கலாம். மாலை நேரத்திலே ஏதாவது ஒரு அம்பாள் கோயிலுக்கு அப்பப்போ அவங்க வர டைம்ல அம்பாள் கோயிலில் போயிட்டு வழிபட்டுட்டு வந்துட்டாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்திரிக ஜோதிடர் குருஜி வாமனன் சேஷாத்ரி அவர்கள் தான். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. தனுராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்? தனுராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவர்களுடைய ஒரு தன்னம்பிக்கை அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி, ஒரு ஆளுமை தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயமுமே மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் கண்டிப்பான முறையிலே உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் பார்த்தோம்னா மிக உயர்ந்த பதவியிலே அமர்வார்கள். அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய தனுராசினர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு உயரத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உடல் ரீதியாக தொல்லைகள் ஏதாவது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் தனுராசினருக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா தனுராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் அவர்களுக்கு எங்கிருந்து இந்த எனர்ஜி வந்திருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியா இருக்கும். இவ்வளோ நாளாக ஒரு எனர்ஜி இல்லாத இவ்வளோ எனர்ஜி எங்கிட்ட இங்கே வந்தது அப்படின்னு டக்குன்னு அந்த மாதிரி ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பயங்கர எல்லா இடத்துலையுமே போயிட்டு வென்று விடுவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு வருஷம் அவர்களுக்கு ரொம்பவே அற்புதமாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்துலையுமே அவங்களுக்கு பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் இந்த அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு வருஷம் 2026 பொறுத்த வரைக்கும் எனி சேலஞ்சஸ் அவங்க கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய அளவில் அவங்க ஃபேஸ் பண்ணி எல்லா விஷயத்துலேருந்துமே அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரியான சொல்லலாம். எந்த பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனை அப்படின்றது அவர்களுக்கு தவிடுபடி ஆகக்கூடிய ஒரு ராசினராக இருக்கும். தனுராசினருமே கூட பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல கிரகங்கள் அப்படின்ற மாதிரி நல்ல சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வந்தது. எந்த ஒரு ராசினருக்குமே பர்டிகுலராக இருக்கிற எல்லா கிரகமுமே கெட்டு போயிருக்கு அப்படின்னு இந்த வருஷம் நீ எழுந்திருக்கவே மாட்டே அப்படின்னு யாரையுமே அப்படி சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சிலருக்கு அந்த டவுன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், சிலருக்கு அப்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இந்த தனுராசினர் சிலர் தனுராசினர் இப்படின்னு சொல்லி அது மாதிரி நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டிய ஒரு தனுராசி அப்படின்றது அவங்க கொஞ்சம் உள்ள தலைவிலே சோர்ந்து போயிருக்கக்கூடிய காலகட்டமாக சமீப காலங்களாக அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. சரிங்களா சார்? விருச்சிக ராசி கேட்குற போல தனுராசினரும் நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு எப்ப அடுத்த நல்ல காலம் வரும் சொல்லி. அது என்னன்னாங்க, இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த டைம்லைன்ல பார்க்கும்போது தனுராசிக்கு இவ்வளவு சோகமாக தனுராசியா இவ்வளோவா இப்போ சொல்லும் போதே நீ இவ்வளோ சோகமாக இருந்துட்டு எவ்வளோ காலம் அப்படின்னா எல்லாருமே அப்படிதான். தனுராசினை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுவாக இப்போ நம்ம யார் ஒருத்தராக இப்போ ஜோதிடம் சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, ராசி பலன் சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய யாராக இருந்தாலுமே சரின்னு வச்சுக்கலாம். ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளோ நீ கஷ்டப்பட்டுட்டீ அப்படின்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு மன கஷ்டமோ ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அப்போ அந்த சுயபட்சாதாபம் நெட்டி பார்க்கும். ஆமாம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ரொம்ப குறிப்பிட்ட நபர்கள் தான் எனக்கு என்ன கஷ்டம், நான் எப்பவுமே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வெகு குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மாதிரியாக மாட்டிக்கிட்டவங்க தான் தனுராசினர். மற்றபடி நல்லா இருக்கக்கூடியவர்கள் தான். நல்ல அவர்களுடைய ஒரு சுயத்தன்மையை அவர்கள் பார்த்துட்டாங்கன்னா தனுராசினர் ரொம்ப மேலோங்கி போகக்கூடிய ஒரு ராசினராக தான் தனுராசினர் சொல்லணும். அவங்க அதை பார்க்காம அவர்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா கூட சொல்லலாம். இந்த ஒரு வருஷம் சூப்பராக இருக்கும். பட் இதுலேயே பாருங்களேன், இப்போ நான் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே அவர்களுக்கு பயங்கரமாக வேலை கிடைக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். கெரியரில் நல்ல க்ரோத்து, வீட்டில் நல்ல க்ரோத்து, தலைமை பண்பு வரும். வீட்டிலே அவர்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் எல்லாம் அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும். ஆண்களுக்கே நிறைய வீட்டில் ரெகக்னிஷன் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் அந்த ரெகக்னிஷன் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான தனுராசி நான் சொல்லலாம். ஆனால் இத்தனையும் இந்த மாதிரி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, தே வில் பி ஆல்வேஸ் ஆன் தேர் டோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்கும், பயங்கர வேகமாக ஓடுறோம், நிறைய சாதிக்கிறோம், ஏகப்பட்ட விஷயத்தை சாதிக்கிறோம். ஆனால் அந்த சாதிக்கிறத
அனுபவிச்சு ஒரு சந்தோஷம், எல்லாரும் கை தட்டுறாங்க, அந்த கை தட்டுறதை உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கேட்கலாம் அப்படின்றதுக்குள்ள அடுத்த இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையா இருக்கும். தன்னை பிஸியாவே வச்சிருப்பாங்க. பிஸியா இருக்கும். நல்ல அது எல்லாமே பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்தோம்னா நேச்சுரலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு காலத்திலே இந்த உள்ளச்சோர்வு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் உடல் சோர்வு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் வரும் இல்லையா. பெரிய அளவில் அவங்களுக்கு உடல் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. ஸ்லீப்லெஸ்னஸ் அப்படின்றது அதிகமாக எதிர்பார்க்கலாம் தனுராசினருக்கு இந்த ஒரு வருடத்துல. தூக்கமின்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது வேலை அதிகமாக இருக்கிறதுனாலையும் சாதனை செய்வதனாலுமே அது மாதிரியான தூக்கமின்மை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். அதை மட்டுமே அவர்கள் செய்து கொண்டால் போதுமானது. இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து இந்த தூக்கம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வந்து அம்பாள் வழிபாடு அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மாலை நேரத்திலே ஏதாவது ஒரு அம்பாள் கோயிலுக்கு அப்பப்போ அவங்க வர டைமில் அம்பாள் கோயிலில் போயிட்டு வழிபட்டுட்டு வந்துட்டாங்க. அம்மன் கிடையாது, அம்பாள் கோயிலில் போயிட்டு வழிபட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த தூக்கம் அப்படின்றது அவர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதில் முடிஞ்சால் அவங்க ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனா அந்த பலன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில். தூக்கம் அப்படின்றது மட்டும் இல்லை, ஓவரால் ரெஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஓவரால் ரெஸ்ட் இருக்கும்பொழுது தான் அவங்களால அடுத்ததெல்லாம் அந்த சாதனையாகவே செய்து கொண்டு இருக்க முடியும். இந்த ரெஸ்ட் அதிகமாக இல்லாமல் ஓடுறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பராக சில விஷயங்கள் செஞ்சாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா. அவங்களுக்கே அது டவுட் வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இல்லாமல் அவர்களுக்கு வந்து இந்த அம்பாள் வழிபாடுமே ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பாலாபிஷேகம், அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்வதுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது ஏதாவது கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பாலாபிஷேகம் செய்கிறாங்கன்னா அது மாதிரியான விஷயமாக போய் அவங்க இரவு நேரம் அந்த பண்ணுறாங்க. இரவு நேரத்தில் பாலாபிஷேகம் பண்ணுற கோயில்கள் இருக்குது இங்கே மெட்ராஸ்லேயே நிறைய கோயில். ஸோ அந்த டைமில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கிடைச்சா அந்த முடியும் போது பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்கனாலே போதும். அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய. சார் 2026 எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நாம பேச போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக தாந்திரீக முறை உங்களுடையது. இந்த தாந்திரீக முறையில் இந்த 2026 நம்ம எப்படி அணுகணும்? 2026 நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உலகளாவிய நாடுகளுக்கே பார்த்துக்கலாம். 2025 வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதம் சனி பயிற்சி ஆனது. ஸோ மெயினாக வந்து நமக்கு சுபகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சுபகிரகம்னு சொல்கிறது பரிபூர்ண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவானவர் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் நமக்கு வந்து எந்த ஒரு பயிற்சிகளாக இருந்ததுனாலுமே நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் உலக நாடுகளுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய குருவுடைய ஒரு நிலையுமே சரி கிடையாது, சனியுடைய நிலை சரி கிடையாது. சனி வந்து பிரளய சனி என்று நான் முன்னரே கூறியிருந்தேன். அதாவது நம்ம வந்து தத்துவார்த்தம், அதாவது மெயினாக வந்து இந்த தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம எசோட்ரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எலிமெண்டல் அஸ்ட்ராலஜின்னு வெவ்வேறு பெயர்களில் சொல்லுவோம்னு வச்சுக்கலாம். பஞ்சபூத தத்துவங்களை மிக ஆழ்ந்து நோக்கி அதன் மூலமாக நமக்கு பலன்கள் எடுப்பதும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிரகங்கள் திதிகள் இப்போ இந்த பஞ்ச அங்கங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய சில முறையிலே நமக்கு பரிகாரங்கள் எடுப்பது அப்படின்றது. என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூட் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றது. அந்த மாதிரியாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த முறையில் தான் நம்ம வந்து இந்த பரிகாரங்கள் கொடுக்குறது. அதனால தான் இந்த தந்திர முறையிலே கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்னு. அப்போ இந்த பிரளய சனி என்று சொல்லக்கூடிய இந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சரியான ஒரு சூழ்நிலையிலே இல்லை. இப்போ மட்டும் கிடையாது, வரக்கூடிய இப்போ அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2027 வரக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், அதற்கு பிறகு அப்போ வந்து மேஷத்துக்கு வந்துடுவார், அதுக்கப்புறம் அவர் ரிஷபத்துக்கு போவார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற வரைக்குமே அவர் வந்து ஒரு சரியான ஒரு ரிஷபத்தில் பொதுவாக வந்து பார்த்தோம்னா சனியை பொறுத்த வரைக்கும் அவர் காற்று ராசியிலும் நில ராசியிலும் நல்லா அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி ஓவராலாக அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் வெகுமளவு குறையும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நெருப்பு ராசியிலும் சரி நீர் ராசியிலும் அது மாதிரியான ஒரு விஷயமா அவர் கொடுக்க மாட்டார். இப்போ மேஷத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, தனுர் ராசியில் இருந்தாலும் சரி, இதே மாதிரி வந்து ஒரு கடகத்தில் இருந்தாலும், விருச்சிகத்தில் இருந்தாலும், மீனத்தில் இருந்தாலுமே அவருடைய ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி கெடுபலன்கள் அதிகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு உலகளாவிய லெவலில் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து ஆடிங் ஃபியூயல் டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அதிசாரம் நிலையில் இருக்கிறார். அதிசாரம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்ம ஒரு வருஷம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா, ஒரு வருஷத்தில் அதிசாரம், இந்த வருஷத்தில் அதிசார பயிற்சி இருக்கிறது, 2 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, அதிகபட்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2031-32 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமுமே உங்களுக்கு அதிசார பயிற்சி. அவர் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனில் ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். இங்கே ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்தார், கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி எடுத்து கடகத்தில் வந்தார், கடகத்திலேயே உட்காந்துட்டு ரெட்ரோகேட் ஆனார், அதாவது வக்ரமானார்.
திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனத்துக்கு போயிருக்கார். அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவர் வந்து கடகத்தில் ஒரு பயிற்சி ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். கடகத்திலிருந்து திரும்பி அடுத்த வருஷமே அவர் வந்து சிம்மத்துக்கு போவார் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் எண்டு அப்படின்ற மாதிரியான நினைக்கிறேன் நான். அல்லது ஜனவரி அது மாதிரியான மாதமாக இருக்கும் 27. ஸோ அப்போ திரும்ப சிம்மத்துக்கு போவார். சிம்மத்திலேயே வந்து இருந்துட்டு அங்கே வக்கரமாயிட்டு திரும்ப வந்து கடகத்துக்கு வர்றார். இப்படி ஒரு நிலை இல்லாமல் வேகமாக அப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு சுபகிரகம் போகக்கூடாது. சனி இருக்கக்கூடிய ஒரு நிலையுமே சரி கிடையாது. அதே போல் குரு இருக்கக்கூடிய நிலையும் இரண்டுமே வந்து நம்ம உலகத்திற்கே பொதுப்படையாக நமக்கு வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 2031, 32 வரைக்குமே காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதை நம்ம கண்கூடாக இந்த வருஷத்துலேருந்தே பார்க்கலாம். நான் 2025 நாம் சில விஷயங்களை பார்க்க தொடங்கி விடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அதை பார்க்கவும் செஞ்சோம். நம்ம வருஷம் நமக்கு வந்து கெடுபலன்கள் அப்படிங்கிறது உலகளாவிய நாடுகள்லேயே நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து 2024 ஒரு அந்த ஒரு சின்ன போராக இருந்தாலுமே அதை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். சின்னதாக டெரரிசம் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே சரி, ஒரு போர் மாதிரியான ஒரு சூழல் வந்து அது மாதிரியான விஷயம் நடந்ததை நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அது 2025 நடந்தது. இது 26 அது மாதிரியான ஒரு விஷயம் சின்னதாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசாக லெவலில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரொம்ப அந்த முற்றுகை இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலை 2030, 31, 32 இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு போர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் உருவாகும். லிட்ரலி இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இருக்கிறத விட இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மெயினாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வார். ஆமாம், டெக்னிக்கல் வார் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொஞ்சம். ஆமாம், பயோ வார்னு சொல்கிறது, டெக்னிக்கல் வார் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். அளவுக்கு அதிகமாக நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரி, வேறு சில இடங்களிலே பஞ்சம் அப்படின்றது உலகளாவிய அளவில் சொல்கிறேன் நான். பஞ்சம் அப்படின்ற மாதிரி, நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெருமளவிலேயே நடக்கிறதுக்குண்டான விஷயங்களும், நல்லவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது அப்படின்ற மாதிரியான விஷயமே நம்ம வந்து இப்போ கண்கூட பார்க்கலாம். இந்த ஒரு பீரியடில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவிலே தான் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ரிலீஃப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் பிளானட் அப்படின்னா குருவை சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம சனியை சொல்லுவாங்க, நீ ராகு. இப்போ இந்த 2 கிரகமுமே சரியான பிளேஸ்மெண்ட்டில் இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக தான் இருக்குமா சார்? அப்படி சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், இறை நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கடவுள் வழிபாடு அதிகரிக்க அதற்குண்டான ஒரு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பொதுவாகவே நமக்கு என்ன சொல்கிறது, இப்போ அக்கிரமங்களும் அநியாயங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லவர்களுமே அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அல்லவா. இப்போ கெட்டவங்க அதில் பெருசாக அளவில் தீயது செய்யக்கூடியவர்கள் வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது, அவர்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், சாத்விக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்குண்டான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து அவர்கள் தற்காத்துக் கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம பார்க்கும்போது சிவ வழிபாடு, துர்க்கை வழிபாடு இது இரண்டுமே, உக்கிரகாளி வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய மடங்களிலிருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு விஷயமாக சண்டி பாராயணங்கள் செய்ய சொல்லுவது, சண்டி ஹோமங்கள் செய்ய சொல்லுவது ரெகுலராகவே. இப்போ வெளிப்படையாக தெரிந்து மடத்திலிருந்து வந்து உங்களுக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இப்போ நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமையுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற நிறைய பாடசாலைகளிலே அது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு மந்த் ஆன் மந்த் ரெகுலராக அது மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்ம மடத்தில் இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா வெறும் காஞ்சி மடத்திலிருந்து மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. காஞ்சி மடமோ செங்கேரி மடமோ அது மாதிரி மட்டும் தான் அப்படின்றது கிடையாது. உலகளாவிய இது இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அது மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு வந்து இருக்கக்கூடிய மற்ற ஆதீனங்கள் எல்லாருமே கூட அந்த மாதிரியான ஒரு செயலிலே ஈடுபட்டிருப்பதாக தான் நான் அறிகிறேன்.